பாட்டில் குடிக்கான், இங்க ஒருத்தன் ஒரு ஃபுல் பாட்டில் குடிக்கான். இதான் கணக்கு, இதான் கணக்கு. ஆனா என்ன சொல்றாரு, இங்க இருக்கிற ஏழை தாய்மார்களுக்கெல்லாம் உரிமை தொகை தராரா? யார் அப்ப வீட்டு பணம்? யார் பணம்? 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். 1000 ரூபாய் ஒரு கோடி பேரு கொடுக்கறாங்க. இதுல மக்களை தேடி முதல்வர் ஒரு முகாம் எல்லாம் போட்டுக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? கள்ளக்குறிச்சியில போன வாரம் மக்களை தேடி முகாம்னு போட்டிருக்காரியா. 40,000 பெண்கள் நமது சகோதரிகள் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. ஐயா, நீங்க அறிவிச்சதுல எப்ப தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்களோ அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்திருக்கீங்க. 28,000 போச்சு. சரி, போனதா இருக்கட்டும். இப்பயும் 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. கடைசியில 4 மாசமாச்சு எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுங்கயான்னு நம்ம சகோதரிகள் 42,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. யாரே தேடி போனாராம். ஒரே வாரத்துல 19,500 பெண்களை நீங்கள்லாம் தகுதி இல்லாத மகளிர் அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. குப்பையில தூக்கி போட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன். எங்க ஏன் சகோதரிகளை தகுதி உள்ளவர்கள், தகுதி இல்லாதவர்கள், உரிமை உள்ளவர்கள், உரிமை இல்லாதவர்கள் சொல்றதுக்கு இவன் யாரியா? யார் அந்த அதிகாரி? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு கணக்கை திரும்பவும் சொல்றேன். 1,20,00,000 பேருக்கு இன்றைக்கு உரிமை தொகை கூட்டி கழிச்சு நீங்க மாசம் 1000 ரூபாய் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்து பட்ஜெட் 13,000 கோடி. ஆனா டாஸ்மாக் வருமானம் எவ்வளவு? 55,000 கோடி. இந்த 55 13 வகுத்து பாருங்க. ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்து 4,000 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்க அரசாங்கம் எது? எந்த அரசாங்கம்? அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார்? நம்மகிட்ட இருந்து 4,000 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு கொடுமை சகோதர சகோதரிகளே. 4,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எச் ராஜா அவர்கள் கரிவலம் வந்த போது ஒரு அழகான ஒரு கதையை சொல்லிட்டு போனார். பொதுவா வீட்டுல பணம் இல்லை அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம், ஒரு ஆடு மாடு வாங்கி அதை வச்சு பொழப்பு நடத்துறதுக்கு கடன் வாங்கலாம், இல்ல ஒரு தொழில் பண்றதுக்கு கடன் வாங்கலாம், பிள்ளைங்க படிப்புக்கு கடன் வாங்கலாம். கடுகு தாளிக்க கடன் வாங்குற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். அது கணக்கு எப்படின்னா இந்தியாவில அதிக கடன் வைத்திருக்க மாநிலம் எது தெரியுமா? அப்பா அரசாங்கம். எவ்வளவு கடன் தெரியுமா? கடந்த 75 வருட ஆட்சியில, சுதந்திரம் வாங்கி 75 வருடத்துல தமிழ்நாட்டோட கடன் 2021 4,31,000 கோடி. எத்தனை வருஷத்துல? 70 வருஷத்துல 4,30,000 கோடி. 5 வருஷத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு தெரியுமா? 9,30,000 கோடி. 5 லட்சம் கோடியை 5 வருஷத்துல அதிகமா வாங்கிட்டு போயிருக்கிறாரு இந்த அப்பா அரசாங்கம். எதுக்கு வாங்கினாரு? கடுகு தாளிக்கிறதுக்கு வாங்கியிருக்காரு. 5 லட்சம் கோடி. எவ்வளவு? கடுகு தாளிக்க வாங்கிய பணம் 5 லட்சம் கோடி. இந்தியாவிலேயே அதிகப்படியான கடன் வைத்திருக்க மாநிலம் தமிழ்நாடு, நமது அப்பா அரசாங்கம். சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியாவிலே அதிகப்படியாக குடிக்கிற மாநிலமும் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகப்படியான கடன் வைத்திருக்க மாநிலம் தமிழ்நாடு. ஒரு குடும்பத்துல குடியும் கடனும் அதிகமா இருந்தா குடும்பம் என்ன ஆகும்? சொல்லுங்க தாய்மார்களே, குடும்பம் என்ன ஆகும்? சொல்லுங்க, என்ன ஆகும்? பாரத் மாதா கி. ஆக அன்பு சகோதரர்களே, நாசமாக போயிருக்கிறது இந்த தமிழகம் இந்த அப்பா அரசாங்கத்தில். அன்பு சகோதரர்களே, எதையும் நம்ம மாத்தி சொல்லல. இருக்கிற